முன்னொரு காலத்தில் ஒரு அழகான பெரிய ராஜ்யம் ஒன்று இருந்தது. அந்த ராஜ்யம் ரொம்ப அமைதியாக இருக்கும். அந்த நாட்டோட ராஜா இருந்துக்கிட்டு இந்த ராஜ்யத்தோட அமைதியும் நாட்டு மக்களோட நலனும் எந்த காரணத்துக்காகவும் பாதிக்கப்பட்டுறக்கூடாது. அதுக்கு நம்ம நாடு முதல்ல பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தார். அந்த நாட்டோட பாதுகாப்பை பலப்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணார். அது மட்டும் இல்லை, எதிரி நாட்டிலேருந்து போர் தொடுக்க வந்தாங்க அப்படின்னாக்க அவங்களோட யூகங்கள் நமக்கு தெரியணும். அவங்க எப்படியெல்லாம் நம்மளை தாக்குவாங்க, எப்போ வர்றாங்க அப்படின்றது தெரிஞ்சாக்க நம்ம அவங்கள வெற்றி அடைகிறதுங்கிறது எளிதாக இருக்கும். அதனால நம்ம நாட்டில் இருந்து உளவாளி ஒருத்தனை அந்த பக்கத்து நாட்டுக்கு அனுப்பி அங்கே என்ன நடக்குது, அவங்க எப்போ போர் தொடுக்க வர்றாங்க, அவங்களோட யூகங்கள்லாம் என்னென்ன, அவங்க எப்படியெல்லாம் தாக்குவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே நம்மள்கிட்ட சொன்னாக்க நம்ம அவங்கள வெற்றி அடையிறதுங்கிறது ரொம்ப எளிதாக இருக்கும். அதனால நம்ம ஒரு உளவாளியை தயார் பண்ணி அனுப்புவோம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு திறமையான உளவாளியை தயார் பண்ணாங்க. இந்த உளவாளிக்கு தேவையான எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துட்டு அந்த நாட்டிலே ரொம்ப அதிக வேகத்தில் ஓடக்கூடிய ஒரு குதிரையை அவன்கிட்ட கொடுத்தாங்க. ஏன்னா நீண்ட தூரம் பயணம் செய்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, போகிறப்ப மலைகளெல்லாம் தாண்டுற மாதிரி இருக்கும். அவன் சீக்கிரமாக வரணும்ல, சீக்கிரமாக சொன்னால் தான் நாம் ஆயத்தமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிவேகமாக ஓடக்கூடிய ஒரு குதிரையை கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க. இந்த உளவாளியும் பக்கத்து நாட்டுக்கு போனான். பக்கத்து நாட்டுக்கு போய் மக்களோட மக்களாகவே தங்கியிருந்தான். ஒரு நாள் இருந்துக்கிட்டு இந்த குதிரை இருக்குல்ல, இந்த குதிரையோட காலில் இருக்க லாடத்தில் இருந்து ஒரு ஆணி ஒன்று கீழே விழுந்துருச்சு. லாடம் அப்படின்னாக்க நமக்கெல்லாம் செருப்பு மாதிரி. குதிரையோட காலில் இந்த லாடத்தை பதிச்சிருப்பாங்க. இப்போ இந்த லாடத்துலேருந்து ஆணி விழுந்ததை பார்த்தவன், சின்ன ஆணி தானே, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டான். இப்போ மறாநாளும் நாளைக்கு சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டான். இப்போ இதே மாதிரியே நாளைக்கு சரி பண்ணிக்கலாம் அப்படின்னே இருந்துட்டான். திடீர்னு ஒரு நாள் அந்த நாட்டில் உள்ள படைகள் இவங்க நாட்டோட போர் செய்கிறதுக்கு தயாரானாங்க. இப்போ இந்த செய்தி அவனுக்கு தெரிஞ்ச உடனே இதை எப்படியும் ராஜாவுக்கு சீக்கிரம் தெரிவிச்சாகணும், அதுக்கு நம்ம வேகமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இந்த ஆணியெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஏறி உக்காந்து இந்த குதிரையில் பயணம் பண்ண ஆரம்பித்தான். இதான் நீண்ட தூரம் பயணம் தானே, மலையெல்லாம் தாண்டி தானே போய் ஆகணும். வேகமாக போயிட்டுருந்தான். அந்த மாதிரி போயிட்டுருக்கப்ப இந்த குதிரையோட காலில் இருக்குல்ல லாடம், அது கொஞ்சம் கொஞ்சமாக விலகி ஒரு கட்டத்தில் அந்த லாடம் கலண்டு விழுந்துருச்சு. இந்த கலண்டு விழுந்ததுனால இந்த குதிரைனால் ஓட முடியல. எந்த வேகத்தில் போச்சோ அதே வேகத்தில் கீழே விழுந்தது. இந்த குதிரை கீழே விழுந்தது மட்டும் இல்லாமல் இந்த குதிரை மேலே இருந்த உளவாளியும் வேகமாக கீழே விழுந்து அவனுக்கு பயங்கரமாக அடிபட்டுருச்சு. உளவாளினால் அசையக்கூட முடியல, அந்தளவுக்கு பயங்கரமாக அடிபட்டிருந்தது. இப்போ இவனால் இந்த செய்தியையும் அங்கே போய் சொல்ல முடியல. அவங்களும் பாதுகாப்பு நடவடிக்கை எதுவுமே எடுக்கலை. இப்போ இந்த நாட்டில் உள்ள படைகள் அந்த ராஜ்யத்துக்கு எளிதாக போய் அந்த ராஜ்யத்தை வெற்றி அடைஞ்சிட்டாங்க. ஒரு சின்ன ஆணி தானே, இதனால் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு உதாசனப்படுத்தினதுனால ஒரு ராஜ்யமே கையை விட்டு போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, இந்த உளவாளியும் இறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டான். இதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் விஷயம் சின்னதோ பெருசோ நாம் அதை எந்த காரணத்துக்காகவும் தள்ளி போட்டுறக்கூடாது. ஒரு சின்ன விஷயத்தை தள்ளி போட்டாக்க அது எவ்வளோ பெரிய பேரழிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இந்த கதை நமக்கு உணர்த்துது. நாம் சின்னவங்களோ பெரியவங்களோ ஒரு விஷயத்தை தள்ளி போடுறதுனால நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நிறைய பாதிக்கப்பட்டிருப்போம். பரீட்சைக்கு படிக்கிறவங்க அதான் விடுப்பு இருக்கே, நம்ம நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு விட்டு பரீட்சை நேரத்தில் படிக்க முடியாமல் பரீட்சையிலையும் சரியாக அவங்களால எழுத முடியாமல் பரீட்சையில் கம்மி மார்க் எடுப்பாங்க. இதே மாதிரி தான் அலுவலகத்துலேயும் ஏதாவது ஒரு சின்ன வேலை இருக்கும், இந்த வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டு கடைசியாக அந்த வேலையை பண்ண முடியாமல் இருக்கும். இது நம்மளோட ஊதிய உயர்வுக்கும்
ஏன் வந்து பதவி உயர்வுக்கும் கூட இது வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். நாம் நீண்ட தூரம் பயணம் பண்ணணும் அப்படின்னாக்க முதல்ல நாம் சின்ன அடியை எடுத்து வைக்கணும். நம்ம வைக்கக்கூடிய சின்ன சின்ன அடிகள் தான் நீண்ட தூரம் பயணமாகவே மாறும். அதனால் வேலைகள் வந்து சின்னதோ பெருசோ அதை எந்த காரணத்துக்காகவும் நாம் வந்து தள்ளி போடாமல் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல கதையில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.